தற்போது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வருகின்ற போர் நிலவை நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகிறது. இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாரிய சிக்கல்ல மாட்டியிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிடும் போது அந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள்ல நிறைய முக்கியமான விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர்கள்ல நான் ஒருபோதும் தலையிட மாட்டேன், சிக்கிக்கொள்ளவும் மாட்டேன். அதே மாதிரி எந்த விதமான புதிய போர்களையும் தான் ஆரம்பித்து வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னராக எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு அவருடைய செயற்பாடுகள் மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில தற்பொழுது அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த நாட்டு மக்கள் ட்ரம்பிடம் கேள்வி மேல கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தி வரும் இந்த போர் தாக்குதலுக்கு அமெரிக்க மக்கள் பெரிய அளவுல கண்டனங்கள் மற்றும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தார், இப்ப அவர் என்ன செய்கின்றார், இப்ப தேர்தல் காலங்களில் எல்லாம் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப எங்க போயிட்டு, இப்ப இதுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தங்களுக்கு உரிய தகுந்த பதிலை சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களால நிறைய வலியுறுத்தல்கள் எல்லாம் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்பாட்டால அவர் பாரிய சிக்கல் உள்ளாகி இருக்கிறார். அதை விட தற்போது இந்த சர்வதேச அளவில் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக விரைவில் தானே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, ஏற்கனவே அமெரிக்க வீரர்கள் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அமெரிக்க வீரர்கள் 6 பேர் உயிரிழந்ததற்கான பதிலை யார் வழங்க வேண்டும்? ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லியாக வேண்டும். அப்ப இப்படி இருக்கும்போது தற்போது இந்த மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற யுத்தம் சார்ந்து இவர் யாரிடமும் கேட்காமலுக்கு தன்னிச்சையாக தங்களுடைய அரசாங்கமே ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை. இது எவ்வளவு பெரிய பிழை என. அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொல்ல சொன்னால், 1973ஆம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்கள்ல வியட்நாம் போருக்கு பின்னரான கால பகுதியில ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்திருந்தார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த சட்ட மூலத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறால், எந்த விதத்திலையும் அமெரிக்கா வேறு ஒரு நாட்டுடன் போர் தொடுப்பதாக இருந்தால் பல ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும். அதிலேயும் குறிப்பாக எதிர்கட்சியின் ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற மாதிரியான விஷயங்கள் அந்த சட்டமூலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதுவுமே இல்லாமலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன செய்திருக்கிறார், ஈரானோட போர் தொடுத்திருக்கிறார். அதாவது ஸ்டேலோட சேர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்திருக்குது. இது சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லியும் தற்போது எல்லோராலுமே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது.